கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு சூப்பரான எபிசோட் வந்துட்டுனே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட கார்த்தி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ரேவதி சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதாச்சும் ரேவதிக்கு எல்லாமே அவர் ரேவதி விஷயத்திலிருந்து ரேவதியை பாதுகாத்துட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது ரேவதிக்கு கார்த்தி மேல அவங்கள மீறி பாத்தீங்கன்னா லவ் வருது. ஆனால் ரேவதிக்கு ஒரு விஷயம் தடுக்குது. அதாச்சும் குடும்பம் ஒன்று சேர்க்கறதுக்காக தானே நம்ம அம்மா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நம்ம ஒரு வேளை கல்யாணம் பண்ணாமல் விட்டால் குடும்பம் ஒன்று சேராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பத்தாததுக்கு ரோகிணி வேற பார்த்தீங்கன்னா அப்பப்போ உன்னை எம்டி சார் உன்னை லவ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன், நீயும் லவ் பண்ணுற, ஆனால் வெளிப்படையாக நீ சொல்ல மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ரேவதி மனசாட்சியே ரேவதி கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு இது காமிச்சிருப்பாங்க ப்ரோமோ. ஆச்சு என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ரேவதி மனசாட்சி ரேவதி கிட்ட பேசுது, நீ எம்டி சாரை லவ் பண்றதானே அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் அம்மா சொல்ற மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ண போற அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது, நீ அப்படிதான் சொல்வ, உன் மனசு ஃபுல்லா எம்டி சார் தான் இருக்காங்க, ஆனா உங்க அம்மா இந்த மாதிரி உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாலும் உங்க மனசு தடுக்குது, அப்படிலாம் கிடையவே கிடையாது, நான் அம்மா சொல்ற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணாதான் அவர் கார்த்தி ராஜ சேதுபதியோட பேரை, அவரை கல்யாணம் பண்ணாதான் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் அதெல்லாம் இல்லை, நீ வேணா பாரு, நீ எப்படி சார் லவ் பண்ணி அவரை தான் கல்யாணம் பண்ண போற, ரெண்டு குடும்பம் ஒன்று சேரணும் அப்படின்னா ரெண்டு குடும்பம் ஒன்று சேர்ந்து பேசினா போகாதா நல்லபடியா, எதுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரேவதிக்கே தெரியாத எப்படியோ பார்த்தீங்கன்னா கார்த்தி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது கார்த்திக்கும் தெரிஞ்சு போச்சு, ரேவதி நம்மளை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம எப்படியாவது ரேவதியோட மனசை மாற்றி பழைய ஞாபகம் வந்தாலும் சந்தோஷம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கு நடுவில் சாமுண்டீஸ்வரி திருப்பி என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் ஏற்பாடு பண்ண போகிறேன், அதுக்கு மண்டபம் புக் பண்ணிட்டு ஒரு வாரத்துக்குள்ளே கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை எடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நம்மளோட ராஜா சேதுபதி 90 நாளுக்குள்ள சாமுண்டீஸ்வரி குடும்பம் நம்ம குடும்பம் எல்லாரையும் ஒன்று சேர்த்து இந்த கும்பாபிஷேக்கு என் பேரன் கார்த்தி கண்டிப்பா வருவான் அப்படின்ற மாதிரி வாக்கு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை என் பேரை அதை பண்ணாம மீறிட்டானா நான் இந்த கோயில் முன்னாடியே இறந்துருவேன் அப்படின்ற மாதிரி என் உயிரை மாச்சிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இப்போ வழக்கம் போல சாமுண்டீஸ்வரி கல்யாணம்னு சொல்லிட்டு களத்துல இறங்கியிருக்காங்க. ஒரு வாட்டியும் தோத்து போயிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி மருதுவோட விஷயம் வெட்ட வெளிச்சா தெரிய போகுது. மருது பின்னாடி இந்த மாதிரி தப்பான தொழில் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி நிரூபிச்சு நம்மளோட ரேவதியோட கல்யாணத்தை நடத்த போறாங்க. ரேவதி இந்த விஷயத்தை அவங்க அம்மா கிட்ட சொல்ல போறது இல்லை, ஆனா கல்யாணம் தானா நிக்க போகுது. பழையபடி ரேவதி ஆபீஸ்க்கு போக போறாங்க. இதுக்கு நடுவில் இன்னொரு ரேவதி இந்த மாதிரி கல்யாணமும் ரேவதி தனக்கான கல்யாணம் பண்ணி அதாச்சும் நம்மளோட கும்பாபிஷேக குடும்பத்தோட சாமுண்டீஸ்வரியோட மனசை மாத்துறதா பெரிய விஷயமா இருக்கு. கார்த்தி எப்படி மாத்த போறாரு அப்படின்னு தெரியல. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்மளோட கார்த்தி சாமுண்டீஸ்வரி உயிரை காப்பாத்தி இருப்பாங்க சிவனாண்டி கிட்ட இருந்து. அப்பயே சாமுண்டீஸ்வரி மனசு மாறல. இப்ப கார்த்தி எப்படிதான் நம்மளோட சாமுண்டீஸ்வரியோட மனசை மாத்த போறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கும் சொல்லிட்டு. நம்மளோட அப்டேட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளோட சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற உடனுக்குடன் அப்டேட் நோட்டிபிகேஷன் கார்த்திகை தீபம் சீரியலோடது உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். தேங்க்யூ.